சுவையான வேர்க்கடலை குழம்பு. ஒரு அரை கப்பு போல் பச்சை வேர்க்கடலை, கடையில் விற்கிற ரா பீனட், அதை எடுத்து ஒரு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச தண்ணியை வச்சு அவிச்சிருங்க. ப்ரெஷர் குக் பண்ண வேண்டாம், ரொம்ப சாஃப்டாகிடும். நீங்கள் சாதாரணமாகவே சேர்த்தாவிங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது வெந்துட்டு மிச்ச தண்ணி இருந்தாலும் அதை தண்ணியோடு தான் வைக்கணும். இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும் போது ரொம்ப சுவையாகவே இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால் நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு பாதி வதங்கினதும் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் இருந்தால் முழுசாகவே சேர்த்துருங்க. பெருசாக இருந்தால் மட்டும் நறுக்கி சேருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி போல், நல்ல பழமான தக்காளி நறுக்கி சேர்த்துருங்க. இல்லைனா கரைச்சிட்டு சேருங்க, அரைச்சிட்டுலாம் சேர்க்காதீங்க. சேர்த்து நல்லா பாதி வதங்கின பிறகு இந்த அவிச்ச வேர்க்கடலை பாருங்கள், அரை கப்பு வேர்க்கடலை 1 கப் அளவுக்கு ஆகியிருக்குது. சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். அதாவது தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுறணும். இப்போ தக்காளி நல்லா வெந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது நல்லா வதங்கினா தான் குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ குழம்பு தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை அவிச்சு தண்ணி மிச்சம் இருக்க சேர்த்துட்டு புளி, இந்த காரத்துக்கு ஏற்ப புளி தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நடுவில் கிண்டி விட்டுருங்க. ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நீங்கள் திறந்தீங்கன்னா மணமணக்கும் வேர்க்கடலை குழம்பு ரெடி. கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. கொத்தமல்லி தழை விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே அந்த நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஸ்மெல் நல்லா மணமாக இருக்கும். இதை நம்ம சாதத்து கூட சும்மா ஒரு அப்பளம் இல்லைன்னா ஒரு அவிச்ச முட்டை வச்சு சாப்பிடும் போதே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். செய்து பாருங்கள், சுவையாக இருக்கும்.